அனைவருக்கும் வணக்கம். தமிழக காங்கிரஸ் தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், 9 ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்று மக்களால் தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்காகவே உழைத்து தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் மக்களுக்காக செலவிட்ட பெருந்தலைவர் காமராஜரை அன்றைக்கு அர்ஜுன் சம்பத் கொச்சையாக பேசினான். ஆனால் தற்போது அதை மேற்கோள் காட்டி இன்றைக்கு மீடியாவினுடைய விபச்சாரி இன்றைக்கு முக்தர் பேசுகின்றான். நாம் என்ன சொல்கிறோம்னா, தமிழகத்தினுடைய வளர்ச்சி பணிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி பணிகளுக்குமாக காமராஜர் மிகப்பெரிய சீரிய பணிகளை ஆற்றியது இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திட்டவட்டமாக தெரியும். இதை மீறி மீடியா விபச்சாரி இன்றைக்கு முக்தர் பேசுகின்றான். அன்றைக்கு அர்ஜுன் சம்பத் அவன் ஒரு தெலுங்கை, அவன் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இன்றைக்கும் பேச மாட்டான். அவன் ஒரு குறைப்பிரசவம். அவன் குடித்ததுக்கும் பிடித்ததுக்கும் வித்தியாசம் தெரியாது, பேத்திக்கும் கூத்திக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒருவன் பேசியதை இன்றைக்கு மேற்கோள் காட்டி இன்றைக்கு மீடியா விபச்சாரி முக்தர் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? காமராஜர் கள்ள நோட்டு அடித்தார். காமராஜர் என்னடா ரிசர்வ் வங்கியில் டையப் வச்சு அதில் ஏதாவது திட்டம் போட்டு நான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக வச்சுருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் பணிக்காகவே தன்னுடைய தாயை உதறி எறித்து கொண்டு சென்னையிலே போய் உட்கார்ந்தவர். தமிழக காங்கிரஸுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் செலவிட்டு தன்னுடைய ஒரு திருமணம் கூட செய்யாமல் தன் வாழ்க்கையை செலவிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்பேற்பட்ட அப்பழுக்கட்ட தலைவனே இவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி பேசுகின்ற, வக்கரமாக பேசுகின்ற முக்தர் பேசக்கூடிய காரணம் என்ன? இன்றைக்கு தமிழகத்தில் நீ முக்தரை போன்றவர்கள் இன்றைக்கு பேசுகின்றார்கள் என்று சொன்னால், நீ அவர் கேட்கின்ற கேள்வியில் கேட்கிறாரு, காமராஜர் நாடாரா என்று. நான் கேட்குறேன், இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரசிடெண்டாக ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இருந்தபோது அவரை ஒரு முஸ்லீமாக பார்த்தார்கள். எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாத்தாவை தானே பார்த்தோம். எதற்காக இந்த இனப்பிளவை உருவாக்குவதற்காக இந்த மீடியாவின் மூலமாக எதற்கு முக்தர் இப்படி பேசணும்? மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. மூளையில் மண்ணறங்கிய முட்டாளாக செயல்படுகின்ற முக்தரே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உனக்கும் சரி, நீ இதற்கு முன்பாக பேசிய அர்ஜுன் சம்பத்துக்கும் சரி, என்னவென்று சொன்னால், தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சி என்ற ஒரு ஆட்சி, 9 ஆண்டு கால ஆட்சியை தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அதை சுட்டிக்காட்டி பேசியவர் பெரியார். இன்னும் காமராஜரை 10 ஆண்டுகளுக்கு விட்டு விடாதீர்கள் என்று அவர் கூறினார். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய திட்டங்களை நீ வகுத்து தொடர்ச்சியாக சொன்னான். 20 ரூபாய் பென்ஷன் திட்டத்தை கும்பகோணத்தில் பெருந்தலைவர் அறிவித்தார். அதை அறிவித்தது மூலமாகத்தான் இன்றைய அரசுகள் அதை 1000 ரூபாய் திட்டமாக இன்றைக்கு தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருகின்றது. அவர் அன்றைக்கு மதிய உணவை போட்டார், எம்ஜிஆர் சத்துணவை போட்டார். எல்லா திட்டத்திற்கும் அடித்தளமாக இருந்தது பெருந்தலைவர் காமராஜர். கல்விக்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய சீரிய அளவிலே பணியாற்றிய தலைவன் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர். வாலியார் பெருந்தலைவரை பற்றி மிகப்பெரிய உன்னதமான வரிகளிலே வர்ணித்திருப்பார். எப்படி என்று சொன்னால், காமராஜர் எனும் காங்கிரஸ் தியாகி, பலன் கருதாத கருமையோகி, ஆடு மேய்ப்பவனும் மாடு மேய்ப்பவனும் நாளெழுத்து படித்து நாளை நாடு மேய்க்க வேண்டும் என்று அவன் செய்தான் ஒரு சட்டம். அதுதான் மதிய உணவு திட்டம். நேர்மை காலத்தில் நெருப்பு தமிழன் என காலம் கணித்த கருப்பு தமிழன், பெரியார் பார்வையில் பச்சை தமிழன், அவன் இதயம் பேணி எய்ச்சை தமிழன், ஒரு பெண்ணை மணக்காமல் இம்மண்ணை மணந்தான் மன்னவன் மறைவால் மண்மகள் என்றோ என்று புகழக்கூடிய அளவிலே மிகப்பெரிய தலைவராக செயல்பட்டவர் நம்முடைய பெருந்தலைவர் அப்பச்சி காமராஜர் அவர்கள். அவர்களை பற்றி நீ இவ்வளவு தூரம் கொச்சையாக பேசுகின்றாய் என்று சொன்னால் உனக்கு நாவடக்கம் வேண்டும். இன்றைக்கு முக்தருக்கு நாவடக்கம் வேண்டும். நீ நாவடக்கம் இல்லாவிட்டால் என்று சொன்னால், நீ ரோட்டில் இறங்கி வரும்போது உன் மூஞ்சில் காரி துப்புறதுக்கு கரெக்டாக இருக்கிற தொண்டர்களாக இன்றைக்கு காங்கிரஸ் தொண்டர்களாக நாங்கள் இருப்போம். என்னை பொறுத்தமட்டிலே நீ பேசிய வார்த்தைக்கு நீதான் உத்தரவாதம். அதனால் இதற்கு நீ மன்னிப்பு பகிரங்கமாக கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, எங்களுடைய இயக்கத்தின் காமராஜருடைய பக்தர்கள் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.